அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு. எல்லாருக்குமே இஷ்ட தெய்வ வழிபாடுன்னு சொல்லிட்டு இருக்கும். சமீப காலமாக முருகனுடைய வழிபாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. முருகனுடைய பக்தர்கள் நிறைய பேர் முருகனுடைய வழிபாடை செஞ்சிட்ருக்கோம். அப்படி முருகனுடைய நீங்கள் வழிபாடுகள் நம்ம செய்கிறப்ப நம்மளுடைய சுவாமி ரூமில் திருவுருவப்படம் வாங்கி வச்சு நம் பூஜைகள் எல்லாம் பண்ணுறது வழக்கம். உங்கள் வீட்டில் ஏற்கனவே திருவுருவப்படம் இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக ஒன்று வாங்கலாம்னு நினச்சிருக்கோமா அப்படிங்கிறவங்களும் சரி, முருகனுடைய இந்த ஒரு திருவுருவப்படம் நம்ம வாங்கி நம்முடைய வீட்டில் வச்சோன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் நம்ம எதிர்பாராத அளவிற்கு வாழ்க்கையில் நம்முடைய ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். அதுவும் இப்போ ஏற்கனவே ஒரு படம் இருக்குது எங்கள் வீட்டில் அப்படின்னா, முருகனுடைய படத்தை எந்த ஒரு குறிப்பிட்ட திசையில் நம்ம மாட்டி வச்சு நம்ம வழிபட்டோன்னா நிச்சயமாக எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் சுபிக்ஷம் குடும்பத்துக்கு ஏற்படுங்க. அப்படிப்பட்ட மிக முக்கியமான பதிவு. யார் வீட்டிலெல்லாம் முருகன் படம் இருக்கோ கண்டிப்பாக பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஒரு தகவல் நல்ல பயனுள்ளதாக இருக்கும். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் வழிபடுவதற்கும் ஒவ்வொரு முறை இருக்குங்க. அதுவும் முருகபெருமானை வழிபடுவதற்கு சில குறிப்பிட்ட முறைகள் இருக்குது. நிறைய பேர் நம்ம அந்த கோவிலுக்கு போவோம், இந்த கோவிலுக்கு போவோம். ஒவ்வொரு கோவிலுக்கெல்லாம் போகிறப்ப இது மாதிரி சுவாமி படங்கள் நிறைய பேருக்கு வாங்கி வைக்கக்கூடிய ஒரு பழக்கங்கள் இருக்குது. அப்படி முருகனுடைய படத்தை நம்ம வாங்கி வைக்கிறப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட திசையில் வாங்கி வச்சு நம்முடைய வீடுகளில் அந்த குறிப்பிட்ட அந்த முறையில் நம்ம பூஜைகள் பண்ணோன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம், எதிர்பாராத அளவுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட், வளர்ச்சி இது எல்லாமே ஏற்படுங்கிறது ஒரு ஐதீகம். முருகப்பெருமானுடைய பல வடிவங்களை வழிபடுவது நல்ல ஒரு பலன்கள் கொடுக்கும். முருகனுடைய கோவிலில் அதிகாலையில் அந்த நடக்கக்கூடிய விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தா எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்ந்து விடுங்கிறது ஒரு ஐதீகமாகவே இருக்குது. அப்படி நம்முடைய வீட்டில் எந்த திருக்கோலத்தை வைத்து வழிபட்டால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிற முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் கடவுளான முருகப்பெருமான் நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வமாகவும் சிலருடைய குடும்பத்தில் குல தெய்வமாகவும் இருந்து வராரு. கலியுகத்தோட கண்கண்ட தெய்வமே இந்த முருகப்பெருமான் தான். முருகப்பெருமானுடைய வழிபாடுகளோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் நமக்கு அதிகரிச்சுட்டே இருக்குது. முருகன் படம், முருகன் சிலை, முருகனுடைய வேலு, அந்த விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ அந்த முருகனுடைய வழிபாட்டில் வச்சு நம்முடைய வீட்டில் வச்சு நம்ம தீவிரமாக வழிபாடுகளோட எண்ணிக்கை சமீப காலமாக ரொம்பவே அதிகரிச்சிட்ருக்கு. அதே நேரம் அறுபடை வீடு முருகனில் எந்த முருகனை வச்சு நம்ம வீட்டில் வழிபடணும், அப்படி முருகனுடைய எந்த ஒரு கோலத்தை வைத்து வழிபட்டால் நமக்கு கஷ்டங்கள் நீங்கி நம்ம குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் பெருகும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். முருகப்பெருமான எந்த வடிவத்தை நம்ம வழிபட்டாலும் சரி, உண்மையான ஒரு பக்தி, உறுதியான ஒரு நம்பிக்கை, முருகா நீ மட்டும்தான் எங்களுக்கு இருக்கிறன்னு சொல்லிட்டு அசைக்க முடியாத அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கையோடு நம்ம வழிபட்டாலே போதும் முருகப்பெருமான் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் அருள் புரிவார். ஆனால் முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு அந்த கோலத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பும் பலன்கள் இருக்குது. முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய அந்த திருக்கோலத்தை வச்சு நம்ம வழிபட்டோன்னா குடும்பத்தில் திருமண வரமானது கை கொடுக்கும். அதுவும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே உள்ள பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கும். பிரிந்தவங்க எல்லாருமே ஒன்று சேருவாங்கங்கிறது ஒரு ஐதீகம். அதே நேரம் குடும்பத்தில் நல்ல ஒரு சுபிக்ஷம் கிடைக்கணும், செல்வங்கள் பெருகணும், வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேற்றம் வேணும், வெற்றி மேல் வெற்றி நமக்கு குவியணும் அப்படிங்கிறவங்க முருகனுடைய ராஜ அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய பழனி தண்டாயுதபாணி தான் நமக்குடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கோலம். ஏன்னா ஒரு தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், வாழ்க்கையில் முன்னேற்றம், குடும்பத்தில் முன்னேற்றம், எல்லா சகலவித முன்னேற்றங்கள் தரக்கூடியது பழனி தண்டாயுதபாணி தான். அப்படி ராஜ அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய அந்த முருகனுடைய படத்தை நீங்கள் வாங்கிட்டு வீட்டில் சுவாமி ரூமில் மேற்கு திசையில் வாங்கி மாட்டி வைக்கணும். அதாவது முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி இருக்கிற மாதிரியும் நமக்கு நம்மளோட ஹைட்டுக்கு கொஞ்சம் மேலே, அதாவது எப்பயுமே கபோர்டு ஸ்டாண்டெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சுவாமி ரூமில் ஸ்டாண்டுக்கு கீழே அப்படி குனிஞ்சு நம்ம சுவாமி பார்க்கக்கூடாது. சுவாமி நம்ம நிமிந்து இப்படி மேலே பார்க்குற மாதிரி கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல இந்த ஃபோட்டோவை நீங்கள் மாட்டி வைக்கணும். இப்படி ராஜ அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய இந்த முருகன் நமக்கு என்னென்ன வாழ்க்கையில் கொடுப்பாருன்னா நல்ல ஒரு பேச்சு திறன், நல்ல அந்த தொழில் நுணுக்கங்கள், நுட்பங்கள், நம்பிக்கை, தைரியம் இது எல்லாத்தையும் வழங்கக்கூடியவர். இவரை நம்ம வழிபட்டு வந்தாலே போதுங்க, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கடன் சுமைகளானது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். எவ்வளவு கடன் இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய குடும்பத்திலையும் நம்முடைய அந்த மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்முடைய மன வளர்ச்சி, மனநிலைமையில் இதில் எல்லாத்துலேயும் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு
வாழ்க்கையில் மகிழ்ச்சி, வளர்ச்சி இது எல்லாமே நிறைவாக ஏற்படும். அப்படிப்பட்ட அந்த முருகனுடைய படத்துக்கு நம்ம ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு அந்த ஏற்ற பூக்கள் நம்ம வந்து போட்டுட்டு வந்தாலே அதற்கான பலன்கள் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. அதாவது செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து செவ்வரளி மாலை சாத்திட்டு வந்தோன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அதுவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இதெல்லாமே தீருமா. அதுவும் வெள்ளிக்கிழமையில் இந்த ராஜா அலங்கார முருகனுக்கு பன்னீர் ரோஜா பூ வாங்கி நம்ம அந்த ஃபோட்டோக்கு நீங்கள் மாலையாக போடலாம், இல்லை உதிரி பூக்களாக கூட நீங்கள் வாங்கி போடலாம். அப்படி இருந்ததுன்னா நிச்சயமாக குடும்பத்தில் செல்வ நிலையானது அதிகரிக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் மல்லிகைப்பூ வாங்கி நம்ம சாத்தி வழிபட்டு வந்தோன்னா உயர் பதவிகள், வாழ்க்கையில் முன்னேற்றம், அதனால் குடும்பத்தில் நல்ல வருமானங்கள் இது எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி திங்கட்கிழமையில் சம்மங்கி மாலை, மல்லிகைப்பூ மாலை இதெல்லாமே வழிபட்டால் முருகப்பெருமான் வந்து பலவிதமான நன்மைகளை நமக்கு அருள்வாருங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்கணும், குடும்பத்தில் நல்ல டபுளாக நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான சூக்ஷ்மமான ஒரு ரகசியமான ஒரு வழிமுறை என்னான்னு கேட்டிங்கன்னா, புதன்கிழமையில் மறிக்கொழுந்து மாலை, வியாழக்கிழமையில் சந்தன மாலை இதை முருகப்பெருமானுக்கு அணிவிப்புங்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. நம்ம வீட்டில் இல்லை, நம்ம கோவிலுக்கு நம்ம போனால் கூட இந்த ஒரு முறையில் நீங்கள் அந்த மாலை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாலையோடு சேர்ந்து அந்த முருகப்பெருமானுக்கு வெட்டிவேர் மாலை நம்ம முருகன் கழுத்தில் இருக்கிற மாதிரி நம்ம போட்டு நம்ம அழகு பார்த்தோன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் நமக்கு சகலவித ஐஸ்வர்யங்கள், சந்தோஷங்கள் இது எல்லாமே நமக்கு நிறைஞ்சு வருங்கிறது ஒரு ஐதீகம். அந்த வெட்டிவேர் மாலை நம்முடைய வீட்டில் இருக்க அந்த முருகப்பெருமானுக்கும் நீங்கள் மாலையாக போடலாம். அப்படி பண்ணுறப்ப அந்த மாலையை பன்னீரில் நல்லா கழுகிட்டு முருகனுக்கு நம்ம போட்டுட்டு வந்தோன்னா நல்லபடியாக ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. இந்த வெட்டிவேர் மாலையானது நமக்கு அதிகபட்சமாக 6 மாதத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். ஏன்னா கொஞ்ச நாள் ஆக அதனுடைய வாசமானது குறைஞ்சி போயிடும். அப்படி அந்த வாசம் குறைந்த அந்த வெட்டிவேர் மாலையை நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடாது. அதோட ஸ்மெல்லாம் வாசம் போனதுக்கு அப்புறமேட்டு அதை பொடி பண்ணி அந்த பொடியில் சாம்பிராணி போடுறது, அது மாதிரியான நம்மளுடைய வீட்டு தேவைகளுக்கு, பூஜை தேவைகளுக்கு நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இந்த முறையில் நம்ம முருகப்பெருமானுடைய படத்தை வச்சு நம்ம வழிபட்டு அதற்கான பூக்கள், மாலைகள் இதெல்லாம் செஞ்சோன்னா நிச்சயமாக குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம நினச்ச காரியம் நினைத்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு, குறிப்பாக குடும்பத்தில் நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும், வருமானம் பெருகுவதற்கும், வருமானம் வரத்துக்கு அந்த நிறைய வழிகள் முருகனே காட்டி கொடுத்துருவார். அதனால் இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.